இம்மானுவேல் லுத்தரன் திருச்சபை மேல்பாறை அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். சபையின் வரலாறு கடந்து வந்த பாதை 1996 முதல் இந்த மேல்பாறை ஊரை சார்ந்த டி ஐசக் என்பவரின் உதவியால் திரு ரஞ்சிதம் என்பவரின் நிலமான இந்த நிலத்தை நாங்கள் வாங்கி செல்லையா நினைவகமாக அமைக்க எழுதி கொடுத்தார்கள். அதே வருடம் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஒரு குடிலை கட்டி ஜெபம் பண்ணுவதற்காக திருமதி தவமணி டேவிட் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. வாரந்தோறும் உருக்கத்தோடு ஜெபங்கள் நடைபெற்றன. இந்த ஜெப கூட்டத்திற்கு நமக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும், இந்த நமது சபைக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்ற எண்ணத்தோடு கடவுளை ஆராதிக்கும் போதுதான் 27/10/1996 அன்று லுத்தரன் சபை சங்க தலைவர் திரு ஜேம்ஸ் சுந்தர்தாஸ் அவர்களை சந்தித்து எங்கள் சபை நிலவரங்களை எடுத்து கூறினோம். திரு ஜேம்ஸ் சுந்தர்தாஸ் அவர்களை பற்றி கூற வேண்டுமானால், தாயில்லாத பிள்ளையாய் சபை இல்லாமல் அக்களிப்போடு அவர்கள் மத்தியில் போய் நின்றபோது இருகரம் விரித்து உங்களுக்கு ஆக வேண்டியதை செய்து கொடுக்கிறேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்து அவர்கள் சபையின் இடத்தை பார்க்க வேண்டும் என்று சில ஆலோசனைகளை தெரிவித்து சென்று 3/11/1996 அன்று மாலை 7 மணி அளவில் சபை சங்க தலைவர் திரு ஜேம்ஸ் சுந்தர்ராஜ் அவர்களும் திரு ஜி ராஜேந்திரன் அவர்களும் ஊழியர் திரு சி அலெக்சாண்டர் அவர்களும் ஐஎல்சி பொருளாளர் திரு டேவிட் மார்டின் ஆகிய 4 வருகை தந்து எங்களுடன் கலந்துரையாடி ஐஎஸ்சியில் நீங்கள் உறுதியுடன் இருப்பதாக இருந்தால் உங்களை சேர்த்துக் கொள்கிறோம் என்று முழு மனதுடன் தெரிவித்தார்கள். அந்தபடியே முதல் ஆராதனையாக 25/12/1996 கிறிஸ்துமஸ் ஆராதனை நடத்துவதற்காக கொடுப்பறை லுத்தரன் திருச்சபையின் ஊழியரான திரு ஜி ராஜேந்திரன் அவர்கள் வருகை தந்தார்கள். 31ஆம் தேதி வருட முடிவு ஆராதனை நடத்துவதற்காகவும் போதகர்கள் வருகை தந்தார்கள். அன்று இரவு பஜனைக்கும் சென்று நாங்கள் கூட்டத்தை இனிதே ஆரம்பித்தோம். அவ்வாறு ஆராதனை ஆரம்பித்த மகிழ்ச்சியில் இருந்த சற்று நேரத்தில் அன்று இயேசுவுக்கு சாத்தாரால் சோதனை ஏற்பட்டது போல அன்று காலை ஜெப கூடாரமானது அடியோடு அழிக்கப்பட்டது. அடுத்த நாள் காவலர்களின் வருகை, உயர் அதிகாரிகளின் வருகை என பல பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தது. ஊரில் இருக்கும் அனைத்து மக்களும் ஜெபமும் கண்ணீருமாக காணப்பட்டோம். அதன் பின்பு சுமார் 7 மாத காலங்களாக ஆராதனை எதுவுமே நடக்கவில்லை. அதன் பின்பு 1998 ஜனவரி மாதம் முதல் திரு வின்சென்ட் தேவதாசன் அவர்கள் இல்லத்தில் வைத்து ஆராதனை நடைபெற்று வந்தது. 1999ஆம் ஆண்டு முதல் திரு செல்லத்துறை அவர்கள் வீட்டில் வைத்து ஆராதனை நடைபெற்று வந்தது. ஆராதனைகளை எங்களுக்கு ஒழுங்கு செய்து நடத்தி கொடுப்பவர் திரு ஜேம்ஸ் சுந்தர்ராஜ் அவர்கள். சபை சங்க தலைவர் அவர்களின் உதவியால் அவரது மகன் பாஸ்டர் பால் தியோடர் அவர்கள் 28/7/1999 முதல் ஊழியராக நியமிக்கப்பட்டார்கள். அன்னாரது ஊழிய காலங்களிலே ஊழியர்கள் செய்யக்கூடாது, ஆராதனை நடத்தக்கூடாது என்று பலவிதமான இன்னல்களையும் தகாத சூழ்நிலைகளையும் சந்தித்து அவருடைய மிரட்டல்களையும் மீறி சபை ஆராதனை நிலைநிறுத்துவதில் பெரும் தொண்டாற்றினார்கள். பாஸ்டர் பால் தியோடர் அவர்களை தொடர்ந்து 18/6/2000 முதல் பாஸ்டர் டேவிட் ஞான அருள் ஊழியராக பொறுப்பேற்று எங்கள் மத்தியிலே ஊழியம் செய்தார்கள். அதன் பின்பு அதே இடத்தில் 19/1/2004 கட்டிட வேலையை ஆரம்பித்தோம். 21/11/2004 கட்டிட வேலைகள் நிறைவடைந்தன. 9/12/2004 அருள்திரு தன்னநாயகம் போதகர் அவர்களால் சிறப்பு விழா ஆராதனை நடைபெற்றது. அருள்திரு தன்னநாயகம் அவர்கள் 2/8/2005 வரை பல இன்னல்கள் மத்தியில் எங்களுக்கு ஆராதனை ஊழியம் செய்தார்கள். 9/8/2005 முதல் திரு இஸ்ரேல் சாம் அவர்கள் போதராக பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். பின்பு ஆராதனையும் நடைபெற்றது. இஸ்ரேல் சாம் அவர்கள் பணிக்காலங்களிலே ஆராதனை தடையின்றி நடத்த வேண்டும் என்பதற்காக பல அதிகாரிகளை பார்த்து பல முயற்சிகளை எடுத்து வந்தார். ஆனால் திடீரென்று
இருதய நோய் ஏற்பட்டு கர்த்தருக்குள் நித்திரைந்தார்கள். அவர்களைத் தொடர்ந்து 4/3/2007 முதல் பாஸ்டர் பால் தியோடர் அவர்கள் மீண்டும் நம் மத்தியில் இறை பணியாற்ற வந்தார்கள். அவர்கள் நம்முடன் இருந்த காலங்களிலே சிறுவர்கள் மத்தியிலும், வாலிபர்கள் மத்தியிலும், பெரியவர்கள் மத்தியிலும் அதிகப்படியான ஊக்குவிப்பை கொடுத்து இளைஞர்கள் மத்தியில் ஆர்வம் உண்டாகத் தொடங்கியது. அதன் விளைவு வருடா வருடம் சபை ஆண்டு விழா, குடும்ப விழா, கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகள் என சபை மென்மேலும் வளர புதிய யுக்திகளையும் இறை ஆர்வம் வளர அதிக ஊக்கப்படுத்துதலை கொடுத்ததன் காரணமாக சபை வளர்ச்சியை நாம் காண முடிந்தது. இருபத்தி 4/12/2017 22வது ஆண்டு நாற்பெரும் விழாவாக புது மேற்சபை திறப்பு விழா, சபை ஆண்டு விழா, குடும்ப விழா மற்றும் கிறிஸ்து பிறப்பு விழா என கொண்டாடப்பட்டது. இதில் சபை சங்க போதகர்களை வரவழைத்து அவர்கள் மூலமாக நம்முடைய சபை திறப்பு விழாவும் ஆராதனையும் நடத்தப்பட்டது. அன்றைய தினம் நமது சபையின் விருந்தினர்களாக சேனாப்பள்ளி சபையை சார்ந்தவர்கள், கொடுப்பறை சபையை சார்ந்தவர்கள் மற்றும் பலதரப்பட்ட மக்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு அன்று ஆராதனையை சிறப்பிக்க கடவுள் எங்களுக்கு கிருபை செய்தார். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்ற சங்கீதத்தின்படி எங்களுடைய சபை உறுப்பினர்கள் அனைவரும் உற்சாகத்தோடும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொண்டதன் பலனாக இன்று கடவுள் எங்களுக்கு ஒரு அருமையான சபையை கொடுத்திருக்கிறார் என்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். அதன் பின்பு 2018ஆம் ஆண்டு முதல் சிறப்பான வஜனையை ஆரம்பித்தோம். கிறிஸ்மஸ் மற்றும் புது வருட ஆராதனைகளும் மிக சிறப்பாக நடைபெற்றன. பிள்ளைகளின் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் பரிசுகள் அளித்தல் போன்றவை மிக அருமையான முறையில் நடத்த கடவுள் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அதன் பின்பு 10/8/2019 முதல் பாஸ்டர் அழகேசன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி பல முன்னேற்றங்கள் கொண்டு வரப்பட்டு பாடல் குழு, சிறுவர் நேரம், பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. திருவிருந்து பயிற்சிகள் அளிக்கப்பட்டு தகுதியுடையவர்கள் சேர்க்கப்பட்டனர். நமது சபையில் வைத்து முதல் திருமண ஆராதனை நடைபெற்றது. 3 சபைகளில் உள்ள மாதர்கள் ஒன்றாக கூடி மாதர் சங்க கூட்டம் நடைபெற்றது. 13 நவம்பர் 2023 அன்று தேவ சித்தத்தின்படி நமது சபையின் விரிவாக்க பணியை நாம் இனிதே தொடங்கினோம். கடவுளின் ஆசீர்வாதமும் நமது மக்களின் ஆதரவும் இப்பணியை இனிதே நடப்பிக்க உதவுகிறது. மற்றும் மிக பிரம்மாண்டமான முறையில் பஜனைகளும் நடைபெற்றன. 2022ஆம் ஆண்டு ஆண்டு விழாவும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அனைத்து சபை உறுப்பினர்களும் மிகவும் உற்சாகமான முறையில் கலந்து கொண்டு தங்கள் ஆதரவையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தினார்கள். சபையின் சிறுவர்கள் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. அனைவரும் விருப்பத்தோடும் உற்சாகத்தோடும் கலந்து கொண்டு பரிசுகளையும் பெற்றார்கள். 2022ஆம் ஆண்டு வாலிபர்களின் புது முயற்சியாக மரவிழா ஆரம்பிக்கப்பட்டது. அன்று அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. அனைத்து மக்களின் உற்சாக வரவேற்புடன் 2023 வஜனையும் இனிதே முடிவடைந்தன. ஐந்து ஆண்டுகள் நம்மை சபையில் வழிநடத்திய பாஸ்டர் அழகேசன் அவருடைய பிரிவு கௌரவிப்பு விழா
26 மே 2024 அன்று நடைபெற்றது. அனைவரும் வந்து கௌரவித்து சிறப்பித்தார்கள். தொடர்ந்து ஜூன் 2024 முதல் நம்முடன் அருள்திரு பாஸ்டர் ஜெபசிங் ஜோஸ் அவர்கள் தேவ வழிநடத்துதலை போதித்து வழிகாட்டி வருகிறார்கள். சிறுவர்கள் கூடுகை, வாலிபர்கள் கூடுகை, மாதர்கள் கூடுகை மற்றும் முதியவர்கள் கூடுகை என அனைத்து கூடுகைகளும் பாஸ்டர் அவர்களின் வழிநடத்துதலின்படி மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. அந்தபடியே அனைவரும் கலந்து கொள்ளத்தக்கதாக இந்த ஆண்டின் பஜனையும் சிறப்பாக நடைபெற்றது. சபையோரின் அனைத்து வீடுகளையும் மிகவும் ஆரவாரத்தோடு சந்தித்து வந்தோம். இத்தனை ஆண்டு காலத்தில் அன்று நம்மோடு இருந்து இன்று நம்மை நினைக்க வைத்தவர்கள் திரு அலெக்சாண்டர், திரு ராஜரத்தினம், திரு ஜெயக்குமார், திருமதி செல்லம்மாள், திரு பாஸ்கரன் அண்ட் புஷ்பம், திருமதி ரத்தினம், திரு தேவதாசன் அண்ட் மேரி, திருமதி கலாராணி, திரு கிறிஸ்துதாஸ் அண்ட் பசுமதி, திரு ஜான்ரோஸ் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றாலும் தேவனோடு இருக்கிறார் என்ற ஒரு நல் நம்பிக்கையோடு இவர்களை நினைவு கூறுகிறோம். மேலும் சபை போதகர், சபை தலைவர், சபை செயலாளர், சபை பொருளாளர், சபை ஆலோசகர், சபை டீக்கன்மார்கள், சபை மாதர்கள், சபை வாலிபர்கள், சபை உறுப்பினர்கள் அனைவரும் பணி சிறக்கவும் மேலும் சபையில் பல முன்னேற்றங்களை காணவும் தேவன் அருள் புரிவாராக. ஆமென்.